بسم الله الرحمن الرحيم. நமக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா தெளிவாக நமக்கு தடையும் போடுறான். என்ன தடை போடுறான்னு கேட்டா நமக்கு என்ன கட்டளை பாருங்க. ஒரு பேச்சுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ சொல்லக்கூடிய சஜிதாவே செஞ்சாங்கன்னு வச்சுக்கிறோம். அதாவது நெத்தியை கொண்டு நிலத்துல வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலில் போட்டு தேய்ச்சாங்கன்னு அர்த்தம் செய்யறாங்க. சரி, அப்படி வச்சுக்கிறோம். அப்படி வச்சாலும் முந்தி ஒரு காலத்தில் ஒருத்தருக்கு அனுமதிக்கப்பட்டது நமக்கு தடுக்கப்பட்டுருச்சுன்னு சொன்னா நம்ம எதை பார்க்கணும்? நமக்குள்ள சட்டத்தில் பார்க்கணும். இவன் சொல்ற அர்த்தத்தை வச்சுக்கிறோம். அந்த அர்த்தம் கொடுத்தாலும் நமக்கு அனுமதி இருக்கிறதா? கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 41வது சூராவுல 37வது வசனத்தில் சொல்கிறான், ஒமின் ஆயாத்திஹில் லைலு வன்னஹார், இரவும் பகலும் அவனுடைய அத்தாட்சிகளில் அவனுடைய சான்றுகளில் உள்ளவை, வஸ்ஸம்சு வல் கமரு, சூரியன் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவை. இரவு பகல் மாறி மாறி வருதுல, அதுவே அல்லாஹ் இருக்காங்கிறதுக்கு ஒரு ஆதாரமா இருக்குது. சூரியன் சந்திரன் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஒரு கடவுள் இருக்கிறாங்கிறது அதுல இருந்து கூட விளங்கலாம். இறைவன் இருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரங்களாக சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, இரவு பகல்கள் இருக்கின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஆனா அல்லாஹ் இருக்கிறான்னு காட்டுறதுக்கு தான் அதெல்லாம் இருக்குது. அதை போய் எல்லாம் நினைச்சக்கூடாது. அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறத காட்டுறதுக்கு தான் சூரியன் சந்திரன் சொல்லிவிட்டு, லா தஸ்ஜுது லிஷம்சி, சூரியனுக்கு சஜிதா செஞ்சு விடாது. அல்லாஹ் சொல்றான் லா தஸ்ஜுது லிஷம்சி, சூரியனுக்கு சஜிதா செய்து விடாதீர்கள். வலாலில் கமரி, சந்திரனுக்கும் சஜிதா செய்து விடாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன, அவற்றையெல்லாம் யார் படைத்தானோ அவனுக்கு நீங்கள் சஜிதா செய்யுங்கள். இன் குன்தும் இய்யாஹு தாபுதூன், நீங்கள் அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், நீங்கள் அவனை மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால் படைத்தவனுக்குத்தான் நீங்கள் சஜிதா செய்ய வேண்டும், படைக்கப்பட்டதற்கு சஜிதா செய்யக்கூடாது. எந்த ஷேகா இருந்தாலும், பெரியாரா இருந்தாலும், அவுலியாவா இருந்தாலும், நபியா இருந்தாலும் அவர் படைத்தவரா படைக்கப்பட்டவரா? தன்னைத்தானே படைத்துக் கொண்டவரா? அவர் சூரியன் சந்திரன் மாதிரி அவரும் படைக்கப்பட்டவர். அல்லாஹ்வால் என்ன செய்யப்பட்டவர்? படைக்கப்பட்டிருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, நீங்கள் சஜிதா செய்வதாக இருந்தால், யார் உங்களை படைத்திருக்கிறான் அவனை நீங்கள் அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாக இருந்தால், யார் உங்களை படைத்திருக்கிறானோ அவனுக்குத்தான் சஜிதா செய்ய வேண்டும் என்று 41-37 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதாவது வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி ஹலகஹுன்ன இன் குன்தும் இய்யாஹு தாபுதூன், நீங்கள் அவனைத்தான் வணங்கக்கூடியவர்களாக இருப்பீர்களேயானால் அவனுக்கு மாத்திரம் சஜிதா செய்யுங்க, படைக்கப்பட்டது செஞ்சிடாதீங்க. அவ்வளவு தெளிவாக அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். அதே மாதிரி 53வது சூராவுல 62வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்காக வணங்குங்கள். வணக்கத்தை சஜிதாவை ஒண்ணாக்கி, எப்படி வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது நீங்க ஒத்துக்கொள்கிறீர்களோ, சஜிதாவும் அல்லாஹ்வுக்கு மட்டும் உரியது. ரெண்டு இணைக்கிறான்ல, ஃபஸ்ஜுது லில்லாஹி வஅபுது, நீங்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பொதுவா மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க. லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜிதா செய்வதை, இந்த சஜிதாவுக்கு இந்த அர்த்தம். ஏன் இதெல்லாம் இஸ்லாம் வந்த பிறகு சொல்லக்கூடிய சஜிதா, இதெல்லாம் கட்டளை, சஜிதா செய்யாதீர்கள், சஜிதா செய்யுங்கள்ங்கிறதெல்லாம் நமக்கு உள்ள கட்டளைகள். இதுக்கு அந்த அர்த்தத்துக்கு போகக்கூடாது, பணிவு போகக்கூடாது. என்ன அர்த்தத்துக்கு போகணும்? இந்த நெத்தி இதெல்லாம் வச்சு செய்யறோம்ல, இது இந்த அர்த்தம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி உள்ள சஜிதாவுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன அர்த்தம் கொடுத்தாங்களோ அதுக்கு போயிட வேண்டியது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லவ் குன்து ஆமுரு அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின், ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனை நான் சஜிதா செய்வதற்கு அனுமதிப்பதாக இருந்தால், லஅமர்துல் மர்அத அன் தஸ்ஜுத லி ஜௌஜிஹா, ஒரு பெண் அவளுடைய கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று நான் கட்டளையிட்டு இருப்பேன். அதையே தடுத்திருக்கிறேன். ஊர் உலகத்துல எல்லாம் பொம்பளை ஆம்பளை காலில் விழுவணும்னு வச்சிருக்கிறாங்க, அதையே ஒளிச்சு கட்டி இருக்கிறேன். நான் இருக்கும்போது என் காலில் விழுவலாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷன் விழுவுறதுக்கு அனுமதிக்கிறதா இருந்தா நான் கணவன் காலில் மனைவியை விழ சொல்லியிருப்பேன். அது ஊர் உலகத்துல எல்லாம் அது ஏற்கப்பட்டதாக இருக்கிறது. இன்னைக்கும் கூட, இன்றைக்கு வரைக்கும் கூட என்ன செய்யறாங்க, கணவனை காலில் தொட்டு கும்பிடுற வழக்கம் எல்லா பெண்கள்கிட்ட இருக்கிறது, பல சமுதாய மக்கள்கிட்ட. அப்ப அதையே நான் தடை செஞ்சிருக்கிறேன். ஊர் உலகம் எல்லாம் எதை தப்பு இல்லைன்னு சொல்றானோ அதையே நான் தப்புன்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப எப்படி நீ மனுஷங்கால விழுவேன்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது திருமதியில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். திருமதியில 1079வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கைஸ் இப்னு சஅத் என்ற ஒரு சஹாபி, அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஹீராங்கிற ஒரு ஊருக்கு போறார். போனவன என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த ஊர்ல உள்ள தலைவர்களுக்கு, அந்த ஊர்ல உள்ள மக்கள் சஜிதா செய்யறாங்க. இந்த சஜிதா
நெத்தியை கொண்டே வைக்கிறது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி சூர சைதாவெல்லாம் இந்த அர்த்தம் தான். அவர் என்ன செய்யறாருன்னா, ஃபரைதுஹும் யஸ்ஜுதுன லிமர்சுபானின் லஹும், தங்களுடைய தலைவர்களுக்கு அந்த மக்கள் எல்லாம் சஜதா செய்யக்கூடிய காட்சியை நான் பார்த்தேன். ஃபகுல்து, நான் எனக்குள் மனசுக்குள்ள சொல்லிக் கொண்டேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹக்கு அன் யுஸ்ஜத லஹு, இவர்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜதா செய்வதற்கு அதிக தகுதி உள்ளவர்கள், இவங்களுக்கு சஜதா செய்யலாம்னு கேட்டா நம்ம ஏன் ரசூலுல்லாஹ்க்கு செய்யக்கூடாது? இந்த மாதிரி தலைவர்களுக்கு இந்த மக்கள் போய் சஜதா செய்தார்கள் என்றால் நாம கண்டிப்பா செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டு ஃபஅதைது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட நான் வந்து ஃபகுல்து, நான் சொன்னேன் இந்த சம்பவத்தை. நான் அந்த ஹீராங்கிற ஊருக்கு போனேன், அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் எல்லாருமே தலைவர்களுக்கு சஜதா செய்யறாங்க. நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சேன்னு கேட்டா, உலகத்துல சஜதா செய்வதற்கு நீங்க தகுதியான ஆட்கள் ஆயிடுச்சு, உங்களுக்கு செய்யலாம்னு சொல்லி நினைத்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா ஆன்சர் பண்ணாம, இவங்களுக்கு அப்படி தேவையே இல்லை இந்த இடத்துல நமக்கு பார்த்தா ரசூலுல்லாஹ் வேணும்னு வழியை நுழைக்கிறாங்க. என்னன்னு, அரஐத லவ் மரர்த பி கபரி, நீ என்னுடைய கபரை கடந்து செல்ல நேர்ந்தால் குன்த தஸ்ஜுது, அதுக்கு சஜதா செய்யான்னு கேட்கிறாங்க. அவர் கேட்டது உங்க காலில் விழுந்து சஜதா செய்ய போறேன்னு தான் கேட்கிறாரு. செய்யாதேங்கிற பதில சொல்றாங்க, பின்னாடி சொல்றாங்க. அதுக்கு இடையில இதை பார்த்த உடனே, நம்ம மூத்தா போன பிறகு கபூர்ல பண்ணிவிட்டாங்கன்னு என்ன செய்யறது? இந்த யஹூதி நசாரா அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் சேர்த்து கேள்வி அதுவா இல்லாட்டா கூட ரசூலுல்லாஹ் வேணும்னு சொல்றாங்க. கேள்வியே இல்லை அவருடைய கேள்வி. கபருக்கு சஜதா செய்யற டாபிக் இங்க வரவே இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் ஷார்ப்பா கவனிப்பாங்க, ரொம்ப நுணுக்கமா பேசுவாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இவர் கேட்ட உடனே கூடாதுன்னு ஒரு தவறில சொல்லிட்டோம்னா உசுர உள்ள ஆளுக்கு சஜதா செய்ய மாட்டாங்க. ஆனா செத்து போன பிறகு கபர்ல போய் செஞ்சிருவாங்க. செய்யறாங்க பாருங்க, ஒரு தெளிவா சொல்லி இதுக்குன்னு சொன்ன பிறகு செய்யறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அரஐத லவ் மரர்த பி கபரி, நீ என்னுடைய கபரை, என்னுடைய அடக்கஸ்தலத்தை கடந்து செல்ல நேர்ந்தால் குன்த தஸ்ஜுது லஹு, அதுக்கு சஜதா செய்வியான்னு கேட்கிறாங்க. குல்துல்லா, அதுக்கெல்லாம் செய்ய மாட்டேன். அவர் ரொம்ப தெளிவா தான் இருக்காரு. ரசூலுல்லாஹ் அப்படி உருவாக்கி இருக்கிறாங்க. கபருக்கு சஜதா செய்யற டாபிக் வரவே வராது. அவர் என்ன செய்யறாரு, அப்படிலாம் செய்ய மாட்டேன்ற உடனே அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பலா தஃபலு, கரெக்ட் தான், செய்யாதீங்க. லவ் குன்த ஆமுர் அஹதன் அன் யஸ்ஜுத லி அஹதின் லஅமர்து நிஸா அன் யஸ்ஜுதன லி அஸ்வாஜிஹின்ன, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு சஜதா செய்வதை நான் அனுமதிப்பதாக இருந்தால் பெண்கள் தங்கள் கணவன்மார்களுக்கு சஜதா செய்ய வேண்டும் என்று நான் உத்தரவு போட்டிருப்பேன். அதை தடுத்திருக்கிறேன். அதனால செய்யாத, உசுரோட இருக்கும் செய்யாத, மூத்தா போன கபருக்கும் செய்யாதன்ட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன விளங்குறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச சஜிதாவுக்கு இவர்கள் செய்யற சஜிதான்னு அர்த்தம் வைத்தாலும் அது முந்தின உம்மத்துக்கு உள்ளது. நமக்கு என்ன சட்டம், ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு என்ன ரூல், அப்படி அந்த அர்த்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவங்க ஆதமுக்கு சஜதா செய்யறதுக்கு இந்த அர்த்தம் கிடையவே கிடையாது. ஒரு பேச்சுக்கு அர்த்தத்தை வச்சுக்கிடுவோம். மலக்குமார்கள் நெத்தியை கொண்டே காலில் வச்சாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அப்படி வச்சாலும் அவங்களுக்கு ஒன்றை சொல்லிட்டு நமக்கு ஒன்றை செய்யாது என்று சொன்னா நீ எதை கேட்கணும், உனக்கு சொல்லப்பட்டது நீ கேட்கணும். அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்கும், அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விஷயம் நமக்கு தடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்ம எதை எடுக்கணும், நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத எடுக்கணுமே தவிர அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு எடுக்கக்கூடாது. அப்பயே ரசூலுல்லாஹ் அனுப்ப தேவையில்லையே, அவரே நபி ஆகிட்டு போயிருக்கலாமே. நமக்கு ஒரு ரசூலை அனுப்பி அதுல உள்ள பல சட்டங்களை மாத்தி திருத்தி எல்லாம் தர்றாங்க போது உனக்கு போட்டு ஆர்டர் என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மத்தானி, உனக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்ல நபி அனுப்பி வச்சானா, அவங்களுக்கு உள்ள சட்டம்னு வச்சுட்டு போ. அர்த்தத்தை நீ கொடுத்தா கூட அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துன்னு வச்சுக்கணுமே தவிர நமக்கு போட்ட கட்டளை என்ன, படைச்சவனுக்கு தான் சஜிதா, மனுஷனுக்கு மனுஷன் சஜிதா இல்ல, கபருக்கு சஜிதா இல்ல. அதே மாதிரி முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏமன் நாட்டுக்கு போறாங்க. போனவன் அங்க உள்ள நசாராக்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்களுக்கு சஜதா செய்யற காட்சியை பார்த்துட்டு இதே மாதிரி இந்த கைஸ் இப்னு சஅத் நினைக்கிறார்ல, அதே மாதிரி முஆத் இப்னு ஜபலும் நினைக்கிறார். நினைச்சு ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யறார், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி ஏமனுக்கு போனேன், அங்க உள்ள நசாராக்கள் எல்லாம் தங்களுடைய தலைவர்களுக்கு சஜதா செய்யற காட்சியை பார்த்தேன், நீங்க அதுக்கு ரொம்ப தகுதியான ஆள் என் மனசுல நினைச்சேன், அதுக்கு தான் நான் உங்களோட பர்மிஷன் கேட்டு வந்திருக்கிறேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தை என்ன செய்யறாங்க, சொல்றாங்க, அதுக்கு அனுமதி கிடையாது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் டாபிக் தான். மகா ரசூலுல்லாஹ் தன்னை பத்தி கேட்கும் போது கூட மனிதன்கள் லெவல்லாம் பதில் சொல்றாங்க. நான் ரசூலா இருந்துட்டு போறேன்ப்பா, நான் மனுஷன் தானே, நீ சஜதா செய்ய நீ மனுஷன் தானே, நம்ம ரெண்டு பேரும் மனுஷன் தானே, மனுஷனுக்கு மனுஷன் சஜதா செய்யக்கூடாது. மகானா இருந்தாலும் அவர் மனுஷனோடு மாறலன்னு விளங்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன பண்ணிட்டாங்க, உங்க காலில் சஜதா செய்யலாமான்னு கேட்டா மனுஷன் காலில் எப்படி விழுந்து சஜதா செய்வ, அப்ப இவங்க எல்லாம் மனுஷன் இல்லையா, அப்ப இவங்க எல்லாம் மனுஷ தன்மைக்கு அப்பாற்பட்ட ஆட்கள், அந்த மகானு பெரியார் அடக்கப்பட்டிருக்கிற ஆட்கள்லாம் அதுக்கு மிஞ்சின ஆட்களா, அல்லாஹ்வுடைய தூதர் காலிலே விழக்கூடாதுன்னு மற்ற ஆட்கள் எப்படி விழுகிறது என்பதை சிந்தித்து பாருங்க. இது முஸ்னத் அஹ்மதுல 18,000
591வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இதுல என்ன வழங்குகிறது? சஜிதா நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சஜிதா செய்வதற்குரிய வாசல் நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பதை செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு புரிந்து கொள்வதற்காக வேண்டி திருக்குர்ஆன்ல சுலைமான் நபி இருக்காங்க இல்லையா, சுலைமான் நபியுடைய காலத்துல அவங்களுக்கு சில அனுமதி கொடுத்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லி காட்டுறான்னா 34வது சூறாவுல 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்னா, ஜின்களை எல்லாம் அவங்களுக்கு வசப்படுத்தி அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஜின்கள் என்ன செய்யும் என்று கேட்டால், பெரிய பெரிய அண்டா தேக்ஸாக்கள், பெரிய பெரிய சட்டி பாத்திரங்கள் எல்லாம் சுலைமான் நபிக்கு செஞ்சு கொடுக்குமா. இந்த ஜின்கள் என்ன செய்யும், தேவையான பொருள்களை எல்லாம், தூண்கள், பெரிய பெரிய தூண்கள், பெரிய பெரிய இதெல்லாம் தேங்க மாதிரி எல்லாம் செஞ்சு கொடுக்கும் போல இருக்கு. அதுல என்ன செய்யும் எல்லாம் சொல்லி போர் கருவிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்குமா. யஅமலு லஹு மா யஷாஉ மின் மஹாரிப வ தமாதீல். சுலைமான் நபி அவர்களுக்கு போர் கருவிகளையும், அதே மாதிரி பெரிய பெரிய பாத்திரங்களையும், அதே மாதிரி உருவச் சிலைகளையும் இந்த ஜின்கள் சுலைமான் நபிக்கு செய்து கொடுத்தன அப்படின்னு அல்லாஹ் 34:13 சொல்றான். இதை ஆதாரமா வைத்துக்கொண்டு சுலைமான் நபி தானே, நபிக்கு உருவச் சிலைகளை ஜின்னு செய்து கொடுத்திருக்கா இல்லையா, அதை அவர் வாங்கியிருக்காரா இல்லையா? அப்ப நம்மளும் வீட்டுல என்ன செய்வோம், அப்பா முத்தாப்பாக்கெல்லாம் சிலையை வச்சுக்கலாமா? அதான வழங்குது. சிலையை வச்சுக்கிறதுக்கு நபிக்கு செஞ்ச காரணத்தினால நம்மள வச்சுக்கலான்னு புரிஞ்சு கொள்ளுவோமா? புரிஞ்சு கொள்ள மாட்டோம். ஏன் கொள்ள மாட்டோம்? இது கரெக்ட் தான். அந்த உம்மத்துக்கு தடுக்கப்படாம இருந்திருக்குது. அந்த உம்மத்து உருவங்கள் வச்சிருந்தாங்க, மார்க்க என்ன செய்யல, அது கூடாதுன்னு சொல்லல. இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் பிஹி கல்புன் வலா தசாவீர். நாய்களும் உருவப்படங்களும் இருக்கிற வீடுகளுக்கு வானவர்கள் வரமாட்டார்கள் சொன்னாங்களா இல்லையா? தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது ஆயிஷா நாயிட்ட அது போது அப்புறப்படுத்த அப்பதான் வருவேன்னு சொன்னாங்களா இல்லையா? மகள் வீட்டுக்கு போயிருக்கும் போது அந்த வீட்டுல ஒரு திரையில உருவப்படங்கள் வரையப்பட்டிருக்கிறத பார்த்து விட்டு அது திரும்பி புறக்கணிச்சுட்டு வந்தாங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன கட்டளை போடுறாங்க? உருவச் சிலைகள், உருவப்படங்கள் வைக்கக்கூடாது. அதுல அனுமதிக்கப்பட்ட சில இருக்கிறது உருவப்படங்கள்ல, அது இல்லை. சிலைகளுக்கு வச்சுக்கிறோம். சிலைகள் டாபிக்கை பொறுத்தவரைக்கும் 100% இருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு. அதுல கூட சின்ன சின்ன பொம்மைகளுக்கு அனுமதிகள் இருக்கு, குழந்தைகள் விளையாடுறது அதுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது. அந்த டாபிக் நம்ம போக வேணாம். பெரிய சிலைகள் வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய சிலைகளை எல்லாம் ஜின்கள் செய்து கொடுத்தன. அதுல பல சிலைகள் அலங்காரத்துக்கு வச்சிருப்பாங்க. எல்லா பூங்காக்கள்லாம் போனீங்கன்னு சொன்னா அந்த சிற்பங்களை என்ன செய்வாங்க, கலைக்கூடங்கள்லாம் வச்சு செஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அலங்காரத்தை எல்லாம் சுலைமான் நபிக்கு ஜின்கள் செய்து கொடுத்து அந்த நபி வாங்கி இருக்கிறாரு. அவருக்கு அது அலங்காரமா வைத்துக் கொள்வதற்கு அனுமதி இருந்திருக்கிறது. இது நமக்கு ஆதாரமா குர்ஆன்ல தான் இருக்குது. குர்ஆன்ல இருந்த என்னென்ன, குர்ஆன்ல அவங்களுக்கு இருக்குன்னு இருக்கா, உனக்கு இருக்குன்னு இருக்கா? குர்ஆன்ல இருக்குங்கிற சொன்னாங்க, என்ன இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. குர்ஆன்ல என்ன இருக்குது? நீ செலை வச்சுக்கன்னு சொல்லியிருக்கா? அவர் வச்சிருந்தான் தகவல் தானே இருக்கு, வச்சிட்டு போறாரு. உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சஜிதா செஞ்சாங்கன்னு தகவல் தானே, உன்னை சஜிதா செய்ய சொல்லியிருக்கா? அது சஜிதா செய்ய சொல்லி உனக்கு ஏதாவது உத்தரவு அந்த குர்ஆன்ல இருக்கா? குர்ஆன்ல இருக்கிறது உண்மைதான். குர்ஆன்ல என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. குர்ஆன்ல இல்லாத ஒண்ணு இருக்கிற மாதிரி ஆக்குறான். குர்ஆன்ல இருக்கிற செய்தினா என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மலக்கு சஜிதா செஞ்சாங்க. ஆமா, ஆதம் மலக்கு போயிட்டு இருக்க வேண்டியதானே. உனக்கு சஜிதா செய்யக்கூடாதுன்னு சொல்லி இருக்குல்ல, நீ அதை செய் அப்படிங்கறத வழங்க மாட்டேங்கிறாங்க. 34:13 இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நோன்பு வைக்கிறோம். நோன்பு வச்சா என்ன செய்யக்கூடாது? நோன்பு முறிக்கக்கூடியது என்ன? சாப்பிட்டா நோன்பு முறிஞ்சிரும். குடிச்சோம்னா என்ன செய்ய? நோன்பு முறிஞ்சிரும். தாம்பத்தியத்தில் ஈடுபட்டா நோன்பு முறிஞ்சிரும். இது போக நோம்புடைய நன்மைகளை வீணாக்கக்கூடியதுன்னு சிலது இருக்குது. பொய், கோளு, புறம், கெட்ட செயல்கள், இதுக்கெல்லாம் நன்மையை பாழாக்கக்கூடியதுன்னு இருக்கிறது. ஆனா நோன்பு வச்சுட்டு பேசலாமா? பேசிட்டு தானே இருக்கிறீங்க. நோன்பு வச்சுட்டு பகல்புறமையா இருக்கிறீங்க. நோன்பு வச்சுட்டு நம்ம பேசுறோம். ஆனா முந்தின சமுதாயத்துக்கு நோன்பு வச்சா பேசவும் கூடாது இருக்கு. முந்தின சமுதாயத்தில் என்ன இருக்கு? நோன்பு வச்சிருந்தா மௌன விரதம் தான். இப்ப நம்ம மௌன விரதம் பறந்தே இருக்குதா? என்ன இருக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தகப்பன் இல்லாம அவங்க ஒரு குழந்தைய கொடுக்கறானால ஒரு அதிசயமான முறையில் அவங்க கருவாயிடுறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, நீ ஆளாள்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க, நீ ஒண்ணுக்கு பதில் சொல்லாத அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், இப்போ குலி வஷ்ரபி, நீ நல்லா உண்ணு பருகு, கர்ரி ஐனா, நல்லா ஒரு சந்தோஷமா நீ இரு. இப்ப இம்மா தரையின்ன மினல் பஷரி அகதன், மனிதர்கள்ல யாரையாவது நீ காண நேர்ந்தால் கூலி நீ சொல்லிவிடு, இன்னி நதர்த்துல் ரஹ்மானி சௌமா, நான் இறைவனுக்காக ஒரு நோன்பு வைத்திருப்பாக நேர்ச்சை செய்து விட்டேன்.
ஃபலன் கல்லிமல் யௌம இன்சியா, அதனால் மனுஷனோட நான் பேச மாட்டேன்னு சொல்லிரு. யார் வந்து கேட்டாலும் என்னமா விஷயம் கேட்டா கருவா இருக்கிறாங்க இல்லையா, என்ன ஏது யாராவது கேட்டாங்கன்னா அது வந்து சொல்லாத. யாரு கேட்டாலும் என்ன செய்யுது, நான் நோன்பு பேச மாட்டேன், இது மட்டும் பதில். இது மட்டும் பேச சொல்றாங்க, இந்த ஒரு வார்த்தையை மட்டும். நான் நோன்பு வைத்திருக்கிறேன், அதனால மனிதர்கிட்ட பேச மாட்டேன்ற பதிலோட நிப்பாட்டிக்கிறேன்னு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நமக்கு உள்ளதா? இதை ஒரு ஆதாரமா வைத்துக் கொண்டு நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னன்னு கேட்டா அடுத்த ஆள்கிட்ட பேசுறதுன்னு சொல்ல முடியுமா? இதுல அப்படித்தானே வருது. நோன்பு வச்ச காரணத்துல பேச மாட்டேன்னு இருக்கிறாங்க அந்த அம்மா. அது அல்லாஹ் தான் அதையும் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். அந்த அம்மா வந்து அவங்களா செஞ்சதாக இல்ல, அல்லாஹ்வுடைய ஆர்டர் படி என்ன செய்யறாங்க, அவங்க வந்து இந்த நோன்பை கடைபிடிச்சிருக்கிறாங்க. இதை ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு நோன்பு வைப்பவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் எடுப்பீங்களா? இது என்ன விளங்கணும்? இப்படி ஒரு சட்டம் அன்றைக்கு இருந்ததுன்னு தான் விளங்கணும், அது இன்றைக்கு இருக்குன்னு விளங்கக்கூடாது. குர்ஆன்ல இருக்கிறது விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கணுமா இல்லையா? அன்றைக்கு இருந்தது. உனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதான் சொல்லப்பட்டிருக்கு. குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, இதான் உனக்குள்ள சட்டம். அப்ப இப்ப உள்ள நோம்பு அப்ப உள்ள நோம்பு வேற தானே. அப்ப அந்த காலத்தில் உள்ளதை கொண்டாந்து எடுத்து காட்டி உனக்குன்னு ஒரு தூதரை கடைசி அனுப்பியாச்சு, பல சட்டங்களை மாத்தியாச்சு. மாத்தப்பட்டு உனக்கு என்ன சொன்னுச்சு அதைத்தானப்பா நீ செய்யணும். நீ ஏன் பழசுப்பட்டையெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க? அப்படின்னா யகூதி நசராவை போ. உனக்கு இது குர்ஆன் பழசுப்பட்ட வேணும்னா என்ன செய்யணும்? யகூதியா போயிரு, நசராவா போயிரு, அங்க எல்லாம் அனுமதிக்கப்பட்டதான் இருக்குது. இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதை விட்டுட்டு தான் இஸ்லாத்துக்குள்ள நீ வரணும். இது விளங்க மாட்டேங்கிறாங்க. இது 19வது சூறாவுல 26வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்யறோம். நம்ம மார்க்கத்துல நேர்ச்சை சொல்லி தரப்பட்டிருக்கு. நேர்ச்சை எதை செய்யலாம்? இபாதத்துகள் நேர்ச்சை செய்யலாம், தான தர்மங்களை நேர்ச்சை செய்யலாம். இறைவா உனக்காக வேண்டி நான் 4 ரக்காத் தொழுகிறேன், நேர்ச்சை செய்யலாம். இறைவா ஒரு 3 நோன்பு வைக்கிறேன், நேர்ச்சை செய்யலாம். இறைவா நான் ஒரு 10 ஏழைக்கு சோறு கொடுக்கிறேன், நேர்ச்சை செய்யலாம். ட்ரெஸ் எடுத்து கொடுக்கிறேன். இது மாதிரி ஒரு மக்களுக்கு பயன்படக்கூடிய காரியங்களை அல்லது அல்லாஹ்வுக்கு உள்ள வணக்கங்களை நம்ம வந்து நேர்ச்சையா செய்யலாம். நேர்ச்சை 2 வகை தான். ஒன்னு அல்லாஹ்வுக்குள்ள வணக்கமா இருக்கணும், இல்லாட்டி மக்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய தான தர்மங்களாக இருக்கணும். இதை நேர்ச்சை செய்யலாம். ஆனா ஆலய நேர்ச்சை செய்யறது உண்டா? அல்ல என் பிள்ளைய உனக்காக நேர்ச்சை பண்றேன், இது உண்டா? இது கிடையாது. பிள்ளைய நேர்ச்சை செய்யறதுங்கிறது இல்ல, அது கிடையாது. ஆனா அந்த காலத்துல என்ன இருந்திருக்குது, நம்ம காலம் பிள்ளைகள் எல்லாம் இருக்கணும். யாரெல்லாம் ஒரு பிள்ளைய கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் உனக்காண்ட நேர்ச்சை பண்ணிடுறேன். நேர்ச்சை பண்றேன்னு என்ன அர்த்தம்? பள்ளிவாசல் கொண்டு விட்டுருவாங்க. பள்ளிவாசல்ல கடந்துக்கிட்டு பள்ளிவாசல்ல சேவை செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்து என்ன செய்யறது, வழிபாட்டு தலங்களுக்கு கூட்டி பெருக்கி சுத்தமாக்கிட்டு எதையும் எதிர்பாராம அல்லாஹ்வுக்காக வேண்டி சம்பளம் இல்லாத வேலைக்காரர்களா என்ன செய்வாங்க, அவங்க அதுல போய் இருக்க வேண்டி இருக்கு, கொடுக்குற வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என்ன செய்யணும், இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு பிள்ளைய கொண்டே கொடுக்குறது. இது இப்ப உண்டா? நீங்க உங்களுக்கு 4 பிள்ளை இருக்கு, எல்லாம் ஒரு பிள்ளை 4 பிள்ளை எனக்கு தந்தீங்கன்னா ஒரு பிள்ளைய பள்ளியாசல் சொல்ல முடியுமா? அப்படி மார்க்கத்தில் உண்டுமா? அல்லாஹ்வுக்கு பிள்ளைகளை நேர்ச்சை பண்ண முடியாது. முன்னாடி இருந்திருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? இது காலத்து இம்ரான், இம்ரானுடைய மனைவி சொன்னார்கள். இம்ரானுடைய மனைவினா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். இம்ரானுடைய மனைவினா யாரு? மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார் சொன்னார்கள், ரப்பி இன்னி நதர்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா, என் வயிற்றில வளரக்கூடிய இந்த குழந்தையை உனக்காக நான் நேர்ச்சை செய்து விட்டேன், ஃபதகப்பல் மின்னி, என்னிடமிருந்து ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க. வயிற்றில் உள்ள குழந்தை மரியம். அதன் அடிப்படையில் மரியம் கொண்டு பள்ளியாசல் விட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நேர்ச்சை பண்ணிவிட்டு அது கொண்டு பள்ளியாசல் ஒண்ணு நினைச்சிட்டாங்க, ஜக்கரியா நபி பொறுப்புல பண்ணி விட்டுட்டாங்க. அப்ப அப்படி நேர்ச்சை செய்தார்கள் குர்ஆன்ல 3:35 இருக்கிறது. இதை ஆதாரமா வச்சுக்கிட்டு கும்பலுக்குள்ள பள்ளியாசல் விட முடியுமா? இன்னைக்கு பள்ளியாசல்ல கொண்டு வழிபாட்டுக்குன்னு சொல்லி நேர்ச்சை பண்ண முடியுமா? அந்த ஆதாரம் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு பள்ளியாசல் விட்டதுனால என் பிள்ளை நீங்க பள்ளியாசல் வச்சுக்கிறீங்கன்னு விட முடியுமா? அந்த காலத்துல செய்ய முடியுமா? அது ஆம்பளை பிள்ளை தான் உன்னை விட முடியுமா? அப்ப அந்த காலத்துல இருந்த விஷயங்களை மாத்துவாங்க. ஒரு நபிக்கு உள்ள சட்டம் இன்னொரு நபிக்கு இல்லாம இருக்கு. எந்தெந்த நபிமார்களை அந்த உம்மத்துல இருக்கிறீங்களோ அவங்கவுங்க அந்தந்த நபிமார்கள் சொல்ல கேட்க வேண்டும். அதுல வந்து அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னொரு வசனத்துல சொல்லி காட்டுறான், ஈசா நபி சொன்னதா சொல்றான். இது 3வது அத்தியாயம் 50வது வசனத்துல சத்திகன் லிமா பைன எதையும் என தௌராத், எனக்கு முன்னர் வந்த தௌராத்தை மெய்ப்பிக்க நான் வந்திருக்கிறேன். யார் சொல்றா? ஈசா நபி சொல்றாங்க. ஒலி உஹில்லலக்கும் பஅலல்லதி ஹுர்ரிம அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்ட சில விஷயங்களை ஹலாலாக்க வந்திருக்கிறேன். யார் சொல்றா? ஈசா நபி வந்து சொல்றாங்க. யூதர்கள்ட்ட போய் சொல்றாங்க, உங்களுக்கு தௌராத்தை தான் மெய்ப்படுத்துறேன், ஆனாலும் தௌராத்தில் சில விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறான், நான் வந்து அதை ஹலாலாக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். 2 அல்லாஹ்வுடையதுதான். தௌராத்துல ஹராமாக்குனதும் அல்லாஹ் தான், ஈசா நபி ஹலாலாக்குறதும் அதுவும் அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான். அல்லாஹ்வுடைய சட்டம் எப்படி இருக்கு? ஒரு காலத்தில் ஒரு மாதிரியா இருந்து இன்னொரு காலத்தில் மாற்றப்படும். அவ்வளவு வேணாம். இந்த மனித குணம் நம்ம பல்கி பெருகி இருக்கிறோமே, இதெல்லாம் எப்படி பெருகி இருக்க முடியும்? அல்லாஹ் ஒரு ஜோடியை படைச்சான், ஒரு ஆதம் ஒரு ஹவ்வா தான்.
அவங்களுக்கு பிறந்த ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை தான் இருந்தாங்க. இன்னும் ஒரு ஜோடி இருந்தா தான் சம்பந்தம் பண்ண இயலு. ஒரு ஜோடி அல்ல படைச்சான்னு சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைய கூட யாரு அண்ணன் தங்கச்சியா தான் இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறந்த பிள்ளைகள்லாம் யாரா இருப்பாங்க? அண்ணன் தங்கச்சியாவோ அக்கா தம்பியா தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்குள்ள ஒரு வாழ்க்கை துணை வேணும் என்று சொன்னால் அப்ப ரெண்டு ஆதம் படைக்கணும். இன்னொரு ஆதம் இன்னொரு ஹவ்வா இருந்தா தான் இந்த பிள்ளைய அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை அப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்படி எல்லாம் படைச்சானா அப்ப என்ன செஞ்சாங்கன்னா அண்ணன் தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அது கணிப்பு செய்ய முடியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சைதாசியை சொன்னார்கள், நாங்க அதை எடுத்துக்கிறோம், அதே மாதிரி அண்ணன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்போம் பண்ணுவோம். அப்படித்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு ஆதாரம் இல்லாட்டா கூட அப்படித்தான் நடந்திருக்க முடியும். படைச்சது ஒரு ஜோடி தானே, ஒரு ஜோடி தான் படைத்திருந்தார்களே. ஆனால் எப்படி பல்கி பெருகி இருக்கு? அண்ணனும் தங்கச்சிக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கும், வேற வழியே இல்லை. வேற பெண்ணும் இல்லை, வேற ஆணும் இல்லை. அவங்க மாத்திரம் தான் உலகத்தில் இருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு அன்றைக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு ஒரு ஆதாரத்தை காட்டிக்கொண்டு அதனால நாங்களும் என்ன செய்வோம், எங்க பிள்ளைகளுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறோம் நீ சொல்லுவியா? சொன்னா இதையும் சொல்லிக்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைதா செஞ்ச மாதிரி செய்யறோம். அதுக்கு மட்டும் அது அந்த காலத்து சட்டங்கிறீங்களா? அதான் இதுவும் அந்த காலத்து சட்டத்தை நீ எடுத்துக்கிற. இதை விளங்காம என்ன செய்யறாங்க, இப்படி செய்கிறார்கள். இதை தவறு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்